ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம டேஸ்டியாக சிக்கன் கறி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடலை எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கப் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ரெண்டும் நல்லா வதக்குனதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கன் 1 kg சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஒன் கேஜி சிக்கன் நான் இங்கே எடுத்துருக்கேன். 1 kg சிக்கன் நல்லா தக்காளி வெங்காயம் அது கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா கிளறி எடுத்ததும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து அதை வந்துட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அதை வந்துட்டு மூடிக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துட்டு நமக்கு வரும். அதுலேயே சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துடும். அப்பப்போ நம்ம வந்துட்டு அதை எடுத்து கிளறி விட்டுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி மசாலா சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சிக்கன் கறி மசாலா 4 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இது வந்துட்டு ஹோம்மேட் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டு மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் நல்லா மையாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காயிலையே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து திரும்பவும் நான் சிக்கன் கறியில் நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ கைஸ், சிம்பிளாக ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி. இது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கைஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.